வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 31 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. எதிர்பார்த்தது போலவே 31ஆம் தேதி மழை பொழிவு தொடங்க நெருங்கிவிட்டது. மேக குவியல் தற்பொழுது கடலிலே வேதாரண்யத்திற்கு கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் நெருங்கி வந்திருக்கிறது. இரு காற்று இணைவோட மழை பொழிவு. தோப்புத்துறை மற்றும் புஷ்பவனத்திற்கு 3 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் நெருங்கி வந்திருக்கு. முதல்ல மழை தொடங்கக்கூடிய இடம் புஷ்பவனம், தோப்புத்துறை, பெரிய குத்தகை, நாலுவேதபதி, வெள்ளப்பள்ளம் போன்ற தலைஞாயிறு மற்றும் வேதாரண்யம் ஒன்றிய கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. பொழுது விடியும் நேரத்தில் காலைக்குள் தொடங்கிவிடும். இந்த இடத்துல காலை 11 மணிக்குள் மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் கடலூர் மாவட்ட தெற்கு பகுதி, அதாவது சிதம்பரம், பிச்சாவரம், கிள்ளை, முடசல் ஓடை மற்றும் புவனகிரி, சிதம்பரம் மற்றும் சின்னக்காரமேடு போன்ற பகுதிகளுக்கும், அப்படியே பழையாறு, திருமுல்லை வாசல், பூம்புகார், பெருந்தோட்டம் மற்றும் சீர்காழிக்கு கிழக்கே உள்ள பகுதி எல்லாமே காலை 10 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். 8 மணிக்கே தான். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 10 மணிக்குள்ள தொடங்கினோம். தரங்கம்பாடி, காரைக்கால், அதை விட அதுக்கு முன்பே ஒரு 8 மணிக்கெல்லாம் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிக்குள்ள தொடங்கினோம். வேதாரண்யம், தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் பொழுது விடியும் நேரத்திலேயே மழைப்பொழிவு தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு காற்று இணைவு கடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு நள்ளிரவே மழைப்பொழிவு கடலிலே தொடங்கியது. மிக மெல்ல முன்னேறி வருகிறது. கொஞ்சம் வெயில் வந்ததும் நல்ல வேகமாகவே உள்ளே முன்னேறி வந்துவிடும். கொஞ்சம் குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால கடலிலே மேக உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு கரை கடந்து போவது அல்ல. கரையை நெருங்கி 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென் உள் பகுதிகள், மேற்கு மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது திருச்சிக்கு தெற்கே, கரூருக்கு தெற்கே, கோயம்புத்தூர், ஈரோடு உட்பட ஆங்காங்கே ஒதுக்கி தான் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் உட்பட, திண்டுக்கல் உட்பட, புதுக்கோட்டை மற்றும் ஒட்டுமொத்த டெல்டா மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அரியலூர், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, சென்னைக்கு கூட மழை வாய்ப்பு உண்டு. சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூரை விட சென்னைக்கு கொஞ்சம் கூடுதலாகவும், சென்னை விட காஞ்சிபுரத்திற்கும் செங்கல்பட்டுக்கும் கொஞ்சம் கூடுதலாகவும், அதுலேயும் செங்கல்பட்டு தெற்கு செய்யூர் பகுதி நல்ல மழையையும், அதற்கு தெற்கே விழுப்புரம் பகுதி சற்று கனமழை அல்லது மிதமான மழை பொழிவையும், புதுச்சேரிக்கு சற்று கனமழையையும், கடலூருக்கு அதை விட சற்று கூடுதலாகவும், அதாவது குறைந்தபட்சம் மிதமான முதல் சற்று கனமழை. அப்படியே கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வந்தோன்னா சற்று கனமழை முதல் கனமழை வரை வாய்ப்பு இருக்கு. கனமழைனா 5 சென்டிமீட்டருக்குள்ள தான். அப்புறம் மயிலாடுதுறையிலிருந்து கொஞ்சம் நல்ல மழை பொழிவு கிடைக்கும். மயிலாடுதுறை விட காரைக்கால் கூடுதல் மழை, காரைக்காலை விட நாகப்பட்டினம் மாவட்டம் கூடுதல் மழை, திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடியை விட திருவாரூர் கூடுதல், திருவாரூரை விட திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை கூடுதலாக இருக்கும். அதே போல வலங்கைமானை விட தஞ்சாவூர் சற்று கூடுதலாக இருக்கும், அம்மாப்பேட்டை மற்றும் அதை விட வடுவூர் மற்றும் நெய்வாசல் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதாவது வலங்கைமானை விட நீடாமங்கலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நீடாமங்கலத்தை விட மன்னார்குடி கூடுதலாகவும், மன்னார்குடியை விட மதுக்கூர், பட்டுக்கோட்டை கூடுதலாகவும், அதை விட கூடுதலாக அதிராமப்பட்டினம், தம்பிக்கோட்டை மற்றும் சேதுபாபச்சத்திரம், மல்லிப்பட்டினம் நல்ல ஒரு கனமழை பொழிவை கொடுக்கும். அதே போல ஒரத்தநாடு, பேராவூரணியை விட புதுக்கோட்டை மாவட்டத்தின் பகுதிகள் கொஞ்சம் கடலோர பகுதி கூடுதலாக இருக்கும். அதை விட கூடுதலாக ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திற்கு மிக கனமழை வாய்ப்பு தெரிகிறது. இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலை, அதாவது 31ஆம் தேதி நள்ளிரவு, 1ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொழுது புதுக்கோட்டை, அதற்கு தெற்குடைய ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர், தேனி, மதுரை மாவட்டங்களுக்கும் நாளை மாலை இரவிலே அது கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை
அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பகுதி, பழனி உள்ளிட்ட பகுதிகள், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை இருக்கும். சற்று வடக்கே போகும்பொழுது குறைவாக இருந்தாலும் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவு, பவானி சாகர் சரிவு சற்று கனமழை தெரிகிறது. அதற்கு கிழக்கே வர வர சற்று குறைவாக இருந்தாலும் காவிரி கரைக்கு கிழக்கே வாய்ப்பு குறைவு. அப்படி இருந்தால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமலுக்கு தூறலாம். திருவண்ணாமலைக்கு, திருப்பத்தூருக்கும் தூறல் நனைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல, கள்ளக்குறிச்சிக்கும் ஒரு சில இடங்கள்ல தூறல் நனைக்கும் மழை. கல்வராயன் மலைக்கு கிழக்கே தான் மிதமான லேசான மழை தெரிகிறது. அதுவும் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே. பரவலான மழைனா டெல்டா, தென் மாவட்டங்கள், தென் கடலோரம், தென் மாவட்ட உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் தென் உள்பகுதி எல்லாமே நல்ல மழை இருக்கும். இந்த மழை இன்றைக்கு தொடங்குதல் தான். இன்றைக்கு நாளைய மறுநாள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான் நல்ல மழை கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். நல்ல ஒரு கனமழை பொழிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்ட பகுதிகளுக்கு. சரியா சொல்ல போனா இன்றைக்கு மாலையில, மதியத்திற்கு மேல் மாலையில சென்னை, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழை வாய்ப்புண்டு. சென்னை ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் மழை என்று ஒரு பெரிய அளவிலே பேசு பொருளாக இருக்கும். இன்றைக்கு திடீர் மழை. இது ஒண்ணு திடீர் மழையா? பருவமழை தொடரும். மாத இறுதியில கிறிஸ்துமஸுக்கு பிறகு உண்டு. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மழை உண்டு என்று சொல்லி கொண்டிருந்தோம். ஜனவரியில மழை இருக்கு, ஜனவரியில் நிகழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த நிகழ்வு கடும் போராட்டத்துக்கு பிறகு நுழைகிறது. ஊடுருவாமல் தற்பொழுது மழைப்பொழிவை கொடுத்து மீண்டும் வந்து ஊடுருவ போகிறது, அல்லது தென்கோடி முனை வழியாக பயணிக்க போகிறது என்றுதான் நம்முடைய அறிக்கையே. இன்றைக்கு மாலையில தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தொடங்கும். குறிப்பாக இன்றைக்கு இரவு, நள்ளிரவு, நாளை அதிகாலையில டெல்டா மாவட்டங்கள்ல கொஞ்சம் கனமழை தெரிகிறது. நாளை அதிகாலை ஒட்டுமொத்த கடலோரம் எல்லாமே மழை தாங்க. நாளைக்கு பாருங்க, புத்தாண்டு கொண்டாட்டத்துல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் நல்ல மழை இருக்கும் நாளை அதிகாலை. அதை விட கூடுதல் மழை டெல்டாவின் தெற்கு பகுதியில் இருக்கும். அதை விட கூடுதல் மழை புதுக்கோட்டை கடலோரம், ராமநாதபுரம் கடலோரத்தில் இருக்கும். அது ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தில் பரவலான மழை, கனமழை தெரிகிறது, இடி மின்னலுடன் தெரிகிறது. இப்ப பாத்தீங்கன்னா உயரழுத்தம் இருக்கிறது. 2 சுழற்சி இருக்கும் பாருங்க. ஒன்று கெடிகார சுற்றில் சுழலும், ஒன்று கெடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுழலும். டெல்டா மாவட்டங்களுக்கு, இலங்கைக்கு அருகே இருப்பது கெடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுழலும், அது தாழ்வு சுழற்சி. ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கரையோரம் நீடித்துக் கொண்டிருப்பது உயர் அழுத்த சுழற்சி, கடிகார சுற்றில் சுழலும். இந்த கடிகார சுற்றில் சுழல்வது குளிர்காற்று, கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுழல்வது நீராவி காற்று. இவை இரண்டும் ஒன்றிணைவது மாலையில உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல அரபிக்கடலோரமும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது. இந்த உயரழுத்தம் இன்றைக்கு மதியம், நாளைக்கு மதியம்லாம் வெப்பத்தை உயர்த்தும். வெப்பத்துக்கு பிறகு மாலை இரவு இடிமழை பிடிவி, காற்று குவிதல் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில நாளை மறுநாள் ஏற்படுத்த போகிறது. ஆக இந்த இரு காற்று இணைவு இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலையில திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி தொடங்கி மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை இந்த மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் அதே போல. திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கு நல்ல மழை இருக்கும். பிறகு நாளை மதிய டெல்டாவில் மழை இருந்து கொண்டே இருக்கும். விட்டு 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 டெல்டா மட்டுமல்ல, வடகடலோரம் டெல்டாவில் இருந்து கொண்டே இருக்கும். படிப்படியாக நாளை அனைத்து மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். நாளை மாலையில, நாளை இரவில உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே இருக்கும். 1ஆம் தேதி இரவு, 2ஆம் தேதி அதிகாலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது. அதே நேரத்தில் டெல்டாவில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். அதே வேளையில தென்கடலோரமும் தொடங்கி தொடரும். ஆக வரக்கூடிய 3 நாட்களுக்கு இந்த மழை இருக்கு. நாம நீண்ட காலமா சொல்லிட்டு இருந்தோம். மீண்டும் ஒரு முறை 16, 17ஆம் தேதி மழைக்கு பிறகு 18 இலங்கையில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது, மீண்டும் நிலச்சரிவு ஏற்படுத்தியது. 10 நாள் இடைவெளி கொடுக்கும். அதுல நிலக்கடலை விதைக்க தயாராயிருங்கன்னு சொன்னோம். தயாராயிருந்தவங்க எல்லாம் விதைச்சிட்டாங்க. 2 நாள் தாமதமா வரும்னா 28 எதிர்பார்த்தோம், 31க்குள்ள வரும்னு சொன்னோம். 31 தான் இன்றைக்கு. இந்த மழை கடக்காமல் நெருங்கி வந்து அருகில் இருந்து மழைப்பொழிவை கொடுக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். மீண்டும் விலகி சென்று தான் வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து
மழை பிடிப்பை கொடுக்க போது 8ஆம் தேதி இரவிலிருந்து 9, 10, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் கனமழை பொங்கலுக்கு முன் கொடுக்க இருக்கிறது. மிக கனமழை பொழிவாக இந்த நிகழ்வுக்கு மேற்கு நோக்கி நகர்வதன் காரணமா மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்பி போயிடும், மீண்டும் வரும். ஆக இப்படியே இது ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால ஜனவரி மாதத்துல நிறைய மழை இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாளை 2ஆம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நாளை மறுநாள் தான் நல்ல மழை கொடுக்க போகுது, பிறகு விலகிடும். அது கண்டிப்பாக 31 இன்றைக்கு நாளை மறுநாள் உள்ளே மேற்கேயெல்லாம் நல்ல மழை பொழிவு கிடைக்கும். நாளை அதிகாலை எதிர்பாருங்கள். தென் மாவட்ட கடலோர பகுதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நாளை அதிகாலை பகல் 2ஆம் தேதி எதிர்பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூருக்கு குறைவான மழை, தூறல் மழை கொடுக்குமே என்று நீங்கள் மனவேதனைப்பட வேண்டாம். அடுத்த நிகழ்வு கடந்து போகும் பொழுது அது ஆந்திர பிரதேசம், கர்நாடகா வரைக்கும் எட்டி பிடித்து மழை பொழிவை கொடுக்கும். அப்பொழுது உங்களுக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். அதோட படமும் இதோட இணைத்திருக்கிறேன், பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.